வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு 24 ஃபீட் கிராஸ் 26 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த ஹவுஸ் பிளான் பிளஸ் ஃப்ரண்ட் எலிவேஷனும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதோட டிசைனும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஹவுஸ் பிளானுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் இந்த ரெண்டுமே இதே டிராயிங்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதோடைய லென்த் நமக்கு 24 ஃபீட் இருக்குது. இதோடைய பிரெத் நமக்கு 26 ஃபீட் இருக்கு. ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸ்டு ஹவுஸ் பிளான். ஸோ இதில் நார்த் பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கு. ஸோ இந்த ஹவுஸ் பிளான்ல மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வீட்டோட தலைவாசல் இருக்கு. ஸோ அதனால இது ஒரு சவுத் ஃபேஸ்டு ஹவுஸ் பிளான். ஓகே, இப்போ இந்த ஹவுஸ் பிளானோட டீடைல் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 11 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் 3 இன்ச்சஸ் சைஸ்ல ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல தான் நமக்கு மெயின் டோர் இருக்கு. இந்த ஹவுஸோட மெயின் டோர் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். தென் இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்கு, ஒரு லார்ஜ் ஹால் இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 11 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு ஹால் நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். தென் இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் 11 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த கார்னர்ல நம்ம ஒரு கிச்சன் நம்ம தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டெப் இந்த கார்னர்ல நம்ம போட்டோம். அதாவது இந்த கிராஸ்ல இப்படி ஏறி போற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். தென் இந்த கிச்சன் பக்கத்துல டைனிங் ஹால் இந்த இடத்துல நம்ம ஹால்ல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வால்ஸ் எதுவுமே கிடையாது. டைரக்டா நம்ம அப்படியே யூஸ் பண்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல டைனிங் ஹால் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். தென் இந்த டைனிங் ஹாலுக்கு பக்கத்துல இந்த ஸ்டெப்புக்கு சென்டர் பொசிஷன்லயே வாஷ் பேஷனும் நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம். தென் டாய்லெட் இந்த ஸ்டெப்புக்கு கீழேயே நம்ம பாத்ரூம் டாய்லெட் சேர்ந்து அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த வழியா நாம ஏறும்போது இந்த இடத்துல நமக்கு உயரம் கூடிரும். ஸோ இந்த இடத்துல 7 ஃபீட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபீட்டுக்கு கீழே நமக்கு இந்த பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டா இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் விண்டோஸ் பொறுத்தளவுல இந்த போர்ட்டிகோல நம்ம இந்த இடத்துல ஒரு விண்டோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு விண்டோ. தென் இந்த விண்டோ கொஞ்சம் லார்ஜ் விண்டோவா நம்ம டிசைன் பண்ணுறோம். 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த விண்டோ நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். தென் காலில் இருக்கக்கூடிய இந்த விண்டோடைய சைஸ் 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த விண்டோ 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த விண்டோ அண்ட் இந்த டைனிங்ல இருக்கக்கூடிய இந்த விண்டோ, இந்த ரெண்டு விண்டோவுமே நம்ம 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். தென் இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இந்த விண்டோ ஒரு லார்ஜ் விண்டோவா நம்ம மேக் பண்ணிருக்கோம். அதாவது 2.6 ஃபீட் கிராஸ் 25 ஃபீட் இந்த வீட்டுடைய மேல, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரே விண்டோவா இருக்கிற மாதிரி ஒரு கிளேஸ்டு விண்டோ நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நமக்கு காலம் பாக்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே இடத்துல அப்படி நம்ம ஃபவுண்டேஷன் அப்படிதான் நம்ம மேலே ஏற்றிருக்கோம். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல போர்ட்டிகோ அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம். ஸோ அந்த போர்ட்டிகோ இருக்கக்கூடிய இடம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனியா இருக்குது. அதாவது இந்த ஸ்டெப் வழியா ஏறி நம்ம அப்படி இந்த வழியா நம்ம இந்த பால்கனிக்கு வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தென் என்னன்னா இந்த கிச்சன்ல இருந்த அதே ரூம் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஸ்டோர் ரூம்பா இருக்குது. ஸோ ஸ்டோர் ரூம், தென் ஒரு சின்ன ஸ்டடி ரூம் நம்ம அந்த மாதிரி கூட நம்ம இதை பிளான் பண்ணிக்கலாம். தென் இந்த இடம் ஒரு பேசேஜா நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் பொறுத்தளவுல எல்லா வால் திக்னஸுமே 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் மட்டும் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். தென் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயுமே அந்த ஸ்டெப்புக்கு மேல சேம் இடத்துல நம்ம பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் அதோடைய பிளான் டீடைல்ஸ் இதுதான். ஸோ இப்போ இந்த ஹவுஸ் பிளான்ல இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் நமக்கு 3Dல எந்த மாதிரி ஆகும் அப்படின்றத நான் இப்ப காட்டுறேன். இதுதான் இப்ப நாம பார்த்த பிளானோடைய வால்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போர்ட்டிகோ பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தென் இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு டோர் இருக்கு. ஸோ விண்டோ சுத்தி இருக்கக்கூடிய விண்டோ. தென் இந்த இடத்துல ஒரு பெரிய லார்ஜ் ஹால் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பிளஸ் இந்த இடத்துல டைனிங், இந்த இடத்துல ஸ்டெப்பு, தென் கிச்சன். இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாப் எல்லாமே நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இந்த வால் திக்னஸ், இந்த வாலோடைய சைஸ் வந்து வால்ஸுடைய அமைப்பு நமக்கு இந்த மாதிரி தான் இந்த ஹவுஸ் பிளான்ல வந்து இருக்கும். ஓகே, தென் இப்போ இந்த விண்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டெப் எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். இதுதான் செகண்ட் டிசைன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு போர்ட்டிகோ நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த போர்ட்டிகோ வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து ஒரு காலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலமுக்கு அப்புறமா இந்த இடத்துல நமக்கு வந்து டோர் வந்து ஓப்பனிங், மெயின் டோர் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ அது உள்ள போகும்போது நமக்கு வந்து இந்த விண்டோஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து காட்டியிருக்கிறோம். இந்த டிசைன்ல வந்து விண்டோஸ் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் வந்து எந்தெந்த இடத்துல போர்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து காட்டியிருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸ் எல்லாமே கிளேசரி விண்டோவா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல அப்படி ஏறி நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டெப்புக்கு கீழே உள்ள போர்ஷன் வந்து நம்ம பாத்ரூமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து இந்த பிளான்ல வந்து நமக்கு வந்து தெளிவா தெரியுது இந்த ஹவுஸ் பிளானுடைய டிசைன். தென் இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹவுஸோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து எந்த மாதிரியான எலிவேஷன் டிசைன் பண்ணிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த ஹவுஸோடைய ஃபுல் வியூ. நம்ம எலிவேஷன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஏறிட்டு அப்படியே இந்த போர்ட்டிகோல வந்து நம்ம வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ டபுள் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலம்ல வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஒவ்வொரு காலத்துக்கு இடையில 5 இன்ச்சஸ் கேப்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் கலர் தென் ஒயிட் கலர் பார்டர் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு சைடுமே சேம் காலம் தான். தென் ஒரு டோர், மெயின் டோர் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு மெயின் டோர் இருக்கு. தென் இந்த இடத்துல ஒரு விண்டோ, நம்ம அந்த பிளான்ல பார்த்த அதே மாதிரியான ஒரு விண்டோ இருக்கு. இந்த காலம் வந்து அப்படியே மேல வரைக்கும் வந்திருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் காலமாகவும் அந்த ஸ்கொயர் காலத்தோட சேர்த்து இந்த பால்கனியில மட்டும் நம்ம வந்து சர்க்குலர் காலமா நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் காலம், இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் காலம். தென் விண்டோ, இந்த இடத்துல ஒரே ஒரு விண்டோ, பெரிய விண்டோவா நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு லார்ஜ் விண்டோ. இந்த கீழே இருக்கக்கூடிய கால் அண்ட் மேல இருக்கக்கூடிய பெட்ரூம்ல நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். தென் இந்த சைட்ல பார்க்கும்போது நான் ஒரு விண்டோ வந்து லென்த் விண்டோ நான் டிசைன் பண்ணிக்கிறதா சொன்னேன். இதுதான் அந்த லென்த் விண்டோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே, அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இந்த விண்டோ வந்து அப்படியே கொஞ்சம் பெருசா ஒரு மாடலா நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். தென் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோ, தென் மேல இருக்கக்கூடிய இந்த ரூம்லயும் ஒரு சின்ன விண்டோ நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கிறோம். தென் பேரபெட் வால் பொறுத்தளவுல நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டீல்ல வந்து நம்ம வந்து பேரபெட் வால் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். பால்கனிக்கு பொறுத்தளவுல இந்த ரெண்டு காலமுக்கும் இடையில நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டீல்ல தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பால்கனி. தென் மேல வந்து இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூம் வழியா நம்ம வரும்போது இந்த இடத்துல ஒரு இந்த சைட்ல வர்றதுக்காண்டி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டோர் வந்து மேக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வழியா நம்ம இந்த போர்ஷனுக்கு நம்ம வந்துக்கலாம். தென் இதுக்கு உள் பக்கமா இன்னொரு ஸ்டெப் இருக்கு. ஸோ அது வழியா போகும்போது நம்ம வந்து மேல வர முடியும். இதுல வந்து விண்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனுக்காண்டி ஒவ்வொரு விண்டோக்குள்ளையும் மேலையும் கீழையுமா வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோவுக்கு மேலே போட்டு நம்ம ஒரு சன்ஷேட் கொடுத்துருக்கோம். பட் ஒரு டிசைனாக பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு விண்டோவுக்கும் டாப்லையும் பிலோவ்லையும் நம்ம வந்து சின்ன சின்ன சன்ஷேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப ரிச்சான டிசைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப கம்மி, 24 ஃபீட் கிராஸ் 26 ஃபீட் அப்படிங்கும் போது ஏறத்தால கிட்டத்தட்ட 624 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து வரும். அதாவது 1.5 சென்ட்டுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் தான். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிருக்கோம். ஸோ சைட்ல இருக்கக்கூடிய இந்த விண்டோஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து சன்சைடு வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இந்த விண்டோஸை பொறுத்தளவுல நம்ம வந்து இந்த பெரிய விண்டோல மட்டும் உள்ள இருக்கிறது வந்து வெளியில தெரியற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ அப்படின்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த விண்டோஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் எல்லாமே நமக்கு வந்து உள்ள இருக்கிறது வந்து வெளியில தெரியாது. ஸோ அந்த மாதிரியான மிரர் கிளாஸா தான் நம்ம வந்து இந்த இடத்துல டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ இதுதான் இந்த ஹவுஸ் பிளானோடைய ஃபுல் எலிவேஷன். சிம்பிள் எலிவேஷன் டிசைன். ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான் அண்ட் ஹவுஸ் டிசைன் 3D எலிவேஷன் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல பார்க்கலாம். பை, தேங்க்யூ.